ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் எனக்கு பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். தவக்காலத்தின் 8வது நாளிலே நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த நாளிலும் தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை ஆழமாக நாம் தியானிப்போம். ஆண்டவருடைய வார்த்தை மட்டும்தான் நம்மை தூய்மையாக்கி அவருக்கு முன்பாக மகிமையிலும் மாட்சிமையிலும் நம்மை கொண்டு போய் சேர்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நாட்களிலே தவக்காலத்திலே நாம் வெளிப்புறத்திலே அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கின்றார், உள்ளத்தை பார்க்கின்றார். எனவே நம்முடைய உள்ளம் ஆண்டவருக்கு முன்பாக எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்பதை இந்த நாட்களிலே தொடர்ந்து நாம் ஆய்வு செய்து ஆண்டவருக்கு முன்பாக கரைத்திரை இல்லாமல் குற்றமற்ற வாழ்க்கை வாழ ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கைக்கொள்வோம், தியானிப்போம். இந்த நாளிலும் தொடக்க நூல் 4வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் தியானிப்போம். நீ நல்லது செய்தால் உயர்வடைவாய் அல்லவா? நீ நல்லது செய்யாவிட்டால் பாவம் உன்மேல் வேட்கை கொண்டு உன் வாயிலில் படுத்திருக்கும். நீ அதை அடக்கி ஆள வேண்டும் என்றார். பிரியமானவர்களே, இந்த வசனத்தை ஒரு சில கேள்விகளை எழுப்பி நாம் தியானிப்போம். நீ நல்லது செய்தால் உயர்வடைவாய் அல்லவா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ நல்லது செய்தால் உயர்வடைவாய். நல்லது செய்தால் உயரடைவாய் என்று சொல்லும் பொழுது நல்லது என்று கடவுளாகிய ஆண்டவர் எதை குறிப்பிடுகின்றார்? தான் படைத்த எல்லாவற்றையும் நல்லது என்று கண்ட ஆண்டவர் மனிதன் எந்த நன்மையை செய்தால் உயர்வடைவான், எந்த நன்மையை ஆண்டவர் மனிதனிடத்திலே எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்? நான் நன்மை செய்யாவிட்டால் ஏன் பாவம் என் வாயிலில் படுத்திருக்கும் என்று ஆண்டவர் கூறுகின்றார். வாயில் என்று எதை அவர் குறிப்பிடுகின்றார்? எவ்வாறு பாவத்தை நாம் அடக்கி ஆள வேண்டும்? இதைதான் நாம் கண்முன் வைத்து இந்த கேள்விகளுக்கு ஆண்டவருடைய வார்த்தையிலே வசனங்களின் வழியாக பதிலை பெற்றுக்கொள்வோம். நல்லது என்று ஆண்டவர் எதை குறிப்பிடுகின்றார்? நல்லது குட் பிஹேவியர் அல்ல, நம்முடைய நல்ல நடத்தை மட்டும் அல்ல. நல்லது என்று சொல்லும் பொழுது ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டி அல்ல, இதுவோ நம் ஆன்மீகத்தில பழக்க வழக்கமாக செய்கின்ற ஒரு காரியங்கள் அல்ல. நல்லது மனித பார்வையில் நல்லவனாக இருப்பதும் அல்ல. இங்கு கடவுள் குறிப்பிடும் நல்லது என்றால் கீழ்ப்படிதல், ஒபீடியன்ஸ். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்துல 11ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல நாம் வாசிக்கின்றோம், நம்பிக்கையினால் தான் ஆபேல் காயினுடைய பலியை விட மேலான பலியை கடவுளுக்கு செலுத்தினார் என்று. காயினின் பலி வெளிப்புற ஒரு செயலாக இருந்தது. ஆபேலின் பலி உள்ளத்தின் நம்பிக்கை பிளஸ் கீழ்ப்படிதலாக இருந்தது. அடுத்தது சரியான மனநிலை, ரைட் ஹார்ட் ஆட்டிடியூட். மீகா 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்து பாருங்கள். நேர்மையை கடைபிடித்தலையும் இரக்கம் கொள்வதில் நாட்டத்தையும் கடவுளுக்கு முன்பாக தாழ்ச்சியோடு நடந்து கொள்வதையும் தவிர வேறு எதை ஆண்டவர் உன்னிடம் கேட்கின்றார்? நல்லது என்று சொல்லும் பொழுது நம்முடைய உள்ளம், நம்முடைய சிந்தனை, நம்முடைய மனநிலை இவைகளை குறிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்தது கடவுளுக்கு ஒரு பிரியமான வாழ்க்கை வாழ்வதுதான் நல்லது.
மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசித்து பாருங்கள். உங்கள் நற்செயல்களைக் கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். நல்லது என்றால் கடவுளை மகிமைப்படுத்தும் வாழ்க்கை. கடவுளை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை தான் நல்லது. ஆவிக்குரிய உண்மை என்னவென்றால், கடவுள் நல்ல செயலை மட்டும் பார்க்கவில்லை, அவர் உள்ளத்தை பார்க்கிற ஆண்டவர். நல்ல கீழ்ப்படிதலை அவர் பார்க்கின்றார். அதனால்தான் நீ நல்லது செய்தால் உயர்வடைவாய். கடவுளோடு சரியான உறவு, கடவுளோடு சரியான நட்புறவு, கடவுளோடு நாம் செய்து கொள்கின்ற உடன்படிக்கை, இவற்றிலே நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்கும் பொழுது நாம் உயர்வடைவோம். அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது, நீ நன்மை செய்யாவிட்டால் பாவம் உன் வாயிலில் படுத்திருக்கும் என்று ஆண்டவர் கூறுகின்றார். ஏன் பாவம் நம்முடைய வாயிலே நான் நன்மை செய்யாவிட்டால் படுத்திருக்கும் என்று கூறுகின்றார்? காரணம், மனிதன் வெற்றிடமாக இருப்பதில்லை, அவனுடைய உள்ளம் காலியாக இருப்பதில்லை, சிந்தனை நியூட்ரலாக இல்லை. நன்மை இல்லை என்றால் பாவத்திற்கு தான் இடம். யாக்கோப்பு 1 அதிகாரம் 14 15 வாசித்து பாருங்கள். ஒவ்வொருவரும் தம் சொந்த தீய நாட்டத்தினாலேயே சோதிக்கப்படுகிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருவரும் அவனவன் தன்னுடைய சொந்த தீய நாட்டங்களின் தான் சோதிக்கப்படுகிறான் என்று அந்த திருமுகத்திலே நாம் பார்க்கின்றோம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே, உங்கள் எதிரியாகிய அலகை யாரை விழுங்கலாம் என கர்ஜிக்கும் சிங்கம் போல தேடி திரிகிறது என்று எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். நன்மை செய்யாத ஒரு நிலை, ஆவிக்குரிய ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலை. பாதுகாப்பு இல்லாத இடம் பாவத்திற்கு நுழைவாயிலாக இருக்கிறது. பிரியமானவர்களே, நன்மை செய்யாத பொழுது, நாம் நன்மை செய்யாத வாழ்கிற நிலையிலே இருக்கும் பொழுது ஆவிக்குரிய வாழ்வு பாதுகாப்பாக இருப்பதில்லை. நாம் பாதுகாப்பாக இல்லாத இடம் பாவத்திற்கு அது உள்ளே நுழையக்கூடிய ஒரு வாயிலாக மாறுகிறது. பிரியமானவர்களே, ஆவிக்குரிய உண்மை என்னவென்றால், வெற்றிடம் எப்போதும் பாவத்தால் நிரப்பப்படும். நன்மை இல்லாத இடம் பாவத்தின் வாசல், ஒளி இல்லாத இடம் இருளின் அரியணை. மூன்றாவதாக நாம் பார்க்கின்றோம், வாயில் என்று எதை குறிப்பிடுகின்றார்? வாயில் என்றால் டோர்வே ஆஃப் த சோல். டோர்வே ஆஃப் த சோல், அதாவது நம்முடைய சிந்தனை, மனம், நினைவு, தீர்மானம், மனசாட்சி, உணர்வுகள், இது எல்லாம் நம்முடைய உள்ளத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். விழிப்பாயிருந்து உன் இதயத்தை காவல் செய், ஏனெனில் அதனின்று பிறப்பவை உன் வாழ்க்கையின் போக்கை உறுதி செய்யும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எவ்வாறு இந்த பாவத்தை நாம் அடக்கி ஆள வேண்டும்? முதலாவதாக தூய ஆவியால் நாம் பாவத்தை அடக்கி ஆள முடியும். ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலே 8ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசித்து பாருங்கள். தூய ஆவியின் துணையால் உடலின் தீச்செயல்களை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள் என்று கூறுகின்றார். இரண்டாவதாக, தேவ வார்த்தையால் பாவத்தை நாம் அடக்கி ஆளலாம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே, கடவுளின் வார்த்தை தூய ஆவி அருளும் போர்வாளாக இருக்கின்றது. மூன்றாவதாக பார்க்கும் பொழுது, சிலுவை வாழ்க்கையால், கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்துல 2ஆம் அதிகாரம் 19, 20 சொல்றாரு, நான் கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். நான்காவதாக சுய கட்டுப்பாடு. கலாத்தியர் 22-23 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் அதுல தூய ஆவியானவருடைய கனிகள் நிறைந்த வாழ்வு. இந்த ஒரு வாழ்வு நமக்கு இருக்கும் பொழுதுதான் பாவத்தை நம்மால் அடக்க முடியும், பாவத்தை ஆள முடியும். நாம் பிரியமானவர்களே, நன்மை என்று சொல்லும்போது கடவுளோடு உறவு, கீழ்ப்படிதல், பரிசுத்தம்,
கடவுளை மகிமைப்படுத்தும் ஒரு வாழ்க்கை. நன்மை இல்லாத இடம் பாவத்திற்கு அது வாசலாக மாறுகிறது. ஆனால் ஆண்டவர் கூறுகிறார், நீ அதை அடக்கி ஆள வேண்டும் என்று கூறுகின்றார். அடிமை என்று சொல்லும் பொழுது பாவத்திற்கு நான் அடிமையாக இருக்கிறேன் என்று நான் சொல்லவில்லை. அடிமை என்றால் என்ன? நான் எதற்கு நான் அடிமையாகிறேன்? எதை ஒருவன் செய்கின்றானோ அதற்கு அவன் அடிமையாகின்றான். எந்த பாவத்தை அவன் செய்கிறானோ அதற்கு அடிமையாகின்றான். நாம் சற்று யோசித்து பார்ப்போம். ஆண்டவர் சொல்லவில்லை, அடிமையாக சொல்லவில்லை. நீ பாவத்திற்கு உன்னை ஒப்புக்கொடு என்று சொல்லவில்லை. உன்னை ஓடு, பாவத்தை விட்டு ஓடு என்று நாம் நேற்று பார்த்தோம். ஆனால் அவர் ஓடச் சொல்லவில்லை. அவர் ஆளச் சொல்லுகின்றார். அதிகாரம் செலுத்த சொல்லுகின்றார். பாவத்தை நீ ஆளு, அதிகாரத்தை நீ செலுத்து என்று கூறுகின்றார். நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றார். பாவம் வாசலில் இருக்கலாம், ஆனால் அரியணையிலே அது அமரக்கூடாது. நம்முடைய உள்ளம் என்னும் அரியணையிலே ஆண்டவருக்கு மட்டும்தான் இடம். நீ அடிமை அல்ல, நீ ஆளுபவன் என்று ஆண்டவர் கூறுகின்றார். கடவுளின் பிள்ளை தோல்விக்காக அல்ல, ஜெயத்திற்காக பிறந்தாய் என்று ஆண்டவர் கூறுகின்றார். எனவே இந்த வார்த்தைகளை மீண்டும் ஒரு முறை நாம் தியானிப்போம். இந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுத்த உங்களை ஆண்டவர் நிறைவாய் ஆசீர்வதித்து வழி நடத்துவார். நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் அன்பு தகப்பனே, இந்த நல்ல காலை வேலைக்காக, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம் அப்பா. உமது வார்த்தை எங்கள் உள்ளங்களிலே தீப்பற்றி எரிய செய்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்கள் உள்ளத்தை எங்கள் உள்ளார்ந்த மனிதனை ஆவிக்குரிய மனிதனாக எழுப்பிக் கொண்டிருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம் தகப்பனே. எங்களை பலப்படுத்துகிற உம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. பிதாவே, இன்றையிலிருந்து எங்கள் வாழ்க்கையில் பாவம் ஆளாது ஆண்டவரே, சோதனை ஆளாது, அடிமைத்தனங்கள் ஆளாது, பலவீனங்கள் ஆளாது. உம்முடைய தூய ஆவியானவர் மட்டும் எங்களை ஆள வேண்டும் ஆண்டவரே. உமது திருவுளம் எங்களை ஆள வேண்டும். உமது அரியணை மட்டும் எங்கள் உள்ளங்களிலே இருக்க வேண்டும் அப்பா. எங்கள் வாயில்களில் காத்திருக்கும் எல்லா சோதனைகளும், எல்லா பாவ சங்கலிகளும், எல்லா அடிமைதன கட்டுகளும் இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்திலே முறியடிக்கப்படுவதாக. நல்ல தகப்பனே, எங்களை அடிமைகளாக அல்ல, ஆளுகை செய்கிற பிள்ளைகளாக நடத்துவீராக. தோல்விக்காக அல்ல, ஜெயத்திற்காக வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் சிந்தை, எங்கள் மனம், எங்கள் தீர்மானங்கள் அனைத்தும் உமக்கு பிரியமாக இருப்பதாக. எங்கள் வாழ்க்கை உமது மகிமைக்காக இருக்கட்டும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.